ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். நருட்டோ சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பொருட்டோ சீரிஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் இருக்கிறதுலையே ஸ்மார்ட்டஸ்ட் பீயிங் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் ஒவ்வொரு ஷினோபியை சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஷினோபி எல்லாம் தாண்டி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இருக்கார். இவர் தான் மொத்த நருட்டோ பொருட்டோ யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் மேனாக இருக்கார். இந்த ஒரு கேரக்டரால் ஜீகனை விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சைபாக்ஸை க்ரியேட் பண்ண முடியும். காராங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனையே மேனிப்புலேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஷீபாய் உட்சுசுக்கின்னு சொல்லப்படுற ஒரு லிட்ரல் உட்சுசுக்கி காடுடைய பாடியை கூட ஆக்சஸ் பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஹியூமனை தான் கண்டிப்பாக ஸ்மார்ட்டஸ்ட் பீயிங் இன் நருட்டோ யூனிவர்ஸ்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இந்த ஒரு பர்சன் யார்? இவர் அப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு? இவருக்கு எப்படி ஷீபாயுடைய பாடி கிடைச்சிது? இவருடைய ஃப்யூச்சர் பிளான் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யார் இந்த அமடோ? அமடோங்கிற இந்த ஒரு கேரக்டர் காராங்கிற இந்த ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனுடைய சீஃப் சயின்டிஸ்டாக தான் இன்ட்ரடியூஸ் செய்யப்படுறாரு. இந்த ஒரு ஆர்கனைசேஷனை யார் ரன் பண்ணுறான்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜீகன் தான் இதை ரன் பண்ணுறாரு. இங்கே இவர் அமடோக்கு கொடுத்த ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, ஜீகனுடைய பொட்டென்ஷியல் வெசலை கண்டுபிடிக்கணும். இவருக்குள்ள ஆப்வியஸாக இஷிக்கி உட்சுசுக்கி தான் இருக்கார். இஷிக்கி அந்த டைமில் வேறு வழியே இல்லாமல் ஜீகன்கிற இந்த ஒரு மாங்கை அவருடைய வெசலாக சூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஜீகனுடைய பொட்டென்ஷியல் இஷிக்கி உட்சுசுக்கியுடைய காமாவை தாங்குகிற அளவுக்கு இல்லை. நாளுக்கு நாள் ஜீகன் ரொம்ப வீக்காயிட்டே தான் இருந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் உள்ளே இருக்கிற இஷிக்கி உட்சுசுக்கிக்கு பெரிய ஆபத்து வரலான்னு சொல்லப்பட்டதால் இஷிக்கி வேற ஒரு பொட்டென்ஷியல் வெசலை ரெடி பண்ண சொல்கிறாரு. எந்த ஒரு வெசல் நார்மலாக இருக்கக்கூடாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். இஷிக்கி அவருடைய டேட்டா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஒரு வெசல் இருக்கணும். எந்த ஒரு ட்ராபேக்ஸும் அந்த ஒரு வெசலில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வீக் சைன்ஸையும் அந்த ஒரு வெசல் காட்டக்கூடாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு வெசல் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி இஷிக்கி சொல்லியிருப்பார். இப்படி ஒரு வெசலை ரெடி பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நார்மல் ஹியூமனால் கண்டிப்பாக இதை பண்ணவே முடியாது. அப்போது நார்மல் ஹியூமனுக்கும் மேலே இருக்கிற ஒரு விஷயத்தால் மட்டும்தான் இஷிக்கியுடைய இந்த ஒரு பவர்ஃபுல் காமாவை தாங்க முடியும். ஹியூமனுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு பீயிங்ஸை உருவாக்குறதுக்கு தான் அமடோங்கிற இந்த ஒரு சயின்டிஸ்ட்டை இஷிக்கி சூஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு அமடோ சாதாரணமான ஆள் கிடையாது. இவரால் பியாண்ட் ஹியூமனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ண முடியும். இவருடைய க்ரியேஷன்ஸ் எல்லாம் செம பவர்ஃபுல்லாக இருக்கும். அமடோவால் இப்படி சக்தி வாய்ந்த சைபாக்ஸை க்ரியேட் பண்ண முடியுங்கிற விஷயம் கண்டிப்பாக இஷிக்கிக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு சைபாகை உருவாக்க சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சைபாகில் அவருடைய காமாவையும் இம்ப்ளான்ட் பண்ண சொல்லியிருப்பார். இதுக்காக அமடோ ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துருப்பார். குறிப்பாக அடல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளால் இந்த ஒரு காமாவை கண்டிப்பாக தாங்க முடியாது. ஸோ இந்த ஒரு காமாவை தாங்கணுன்னா அதுக்கு இந்த காமாவுடைய வெசலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆள் கிட்டாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே இப்படி ஒரு விஷயங்களை ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு காமாவை கண்டிப்பாக தாங்க முடியும். இதனால் இஷிக்கி நிறைய குழந்தைகளை கிட்னாப் பண்ண சொல்கிறாரு. இதுபடி அமடோவும் ஏகப்பட்ட குழந்தைகளை வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு. இதில் கோடுங்கிற ஒரு கிட் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாலும் இவென்ச்சுவலாக அவரும் ஃபெயில் ஆகிடுறாரு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு நார்மல் ஹியூமனாலையும் இஷிக்கியுடைய காமாவை தாங்க முடியல. இதுக்காக வேறு வழியே இல்லாமல் அமடோ ஒரு சைபாகை உருவாக்குறாரு. அந்த ஒரு சைபாக் தான் கவாக்கி. இந்த ஒரு கவாக்கி முதல்ல நார்மல் ஹியூமனாக தான் இருந்தார். இவரை அமடோ லைட்டாக மாடிஃபை பண்ணியிருப்பார். இப்படி மாடிஃபை செய்யப்பட்ட கவாக்கியால் இஷிக்கியுடைய காமாவை தாங்க முடிஞ்சிருக்கும். இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் வெசலாக இந்த ஒரு டைமில் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இஷிக்கி கண்டிப்பாக அமடோ அவருடைய ஆலாய்னு நினச்சிருப்பார். ஆனால் அதுதான் இல்லை. அமடோவுடைய மோட்டிவ் அப்போவே ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா, இஷிக்கியை விடவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சைபாக்ஸ் எல்லாம் அப்போவே அமடோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். ஐடா டேமன் மாதிரியான சைபாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இஷிக்கியை பீட் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு பவர்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இஷிக்கி இவங்க எல்லாரையும் டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருப்பார். ஆனால் அமடோ இவங்களை அழிக்காமல் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருப்பார்.
ஸோ இப்படி காராவுடைய சீஃப் சயின்டிஸ்ட்டுங்கிற போர்வைக்குள்ளே இருந்து அந்த ஒட்டுமொத்த காராவையுமே மேனிப்புலேட் பண்ண ஒரு ஆள் தான் அமோடோ. இவர் நினச்சிருந்தா கண்டிப்பாக ஜீகனை அழிச்சிருக்கலாம். ஜீகனை அழிக்கிறது தான் இவருடைய ட்ரீமாகவும் இருந்திருக்கு. இதனால தான் இவர் கோஜியை ரெடி பண்ணவே செஞ்சார். கோஜி முழுக்க முழுக்க ஜீகனை கொள்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருந்திருப்பார். இப்படி அமோடோ ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அதை அழிக்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இது மூலமாகவே அமோடோ கிட்ட நிறைய சீக்ரெட்டான மோட்டிவ்ஸ் இருக்கிறதா தெரிஞ்சுது. அவருடைய ட்ரூ கோல் இப்போ வரைக்குமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இவருடைய ட்ரூ கோல் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல காராங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுற மாதிரி அமோடோ பண்ணி கடைசியில் அதை அழிக்கவும் செஞ்சார் இல்லையா? இப்போ அதே மாதிரி லீஃப் வில்லேஜுக்கு அமோடோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இவர் அதையும் அழிக்கிறதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணுவார். இந்த ஒரு விஷயம் டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனால் அமோடோ இப்போ வரைக்கும் லீஃப் வில்லேஜோடைய ஆலாயாக ரொம்ப நடிக்கிறாரு. முக்கியமாக இவருக்கு ஒரு கோல் இருக்கிறதா லீஃப் வில்லேஜில் ஷிகமாரு கிட்ட சொல்லியிருப்பார். அந்த ஒரு கோல் என்னென்னா, இவருடைய டாட்டரான அகிபிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அவங்கள இவரால் காப்பாற்ற முடியாமல் கூட போயிருச்சான். இதனால் அவங்களுடைய சோலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலையை தான் அமோடோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் அமோடோ என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டாட்டர் மாதிரியே இருக்கிற ஒரு சைபாக க்ரியேட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற பிரச்சனையே அவருடைய டாட்டருடைய சோலை அவரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ அவருடைய டாட்டரை உயிரோடு வர வைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக காமாவுடைய ஹெல்ப் தேவைங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கவாக்கி அவருடைய காமா மார்க்கை இந்த ஒரு ஆக்கிபி அமோடோடைய டாட்டர் மாதிரி இருக்கிற இந்த ஒரு சைபாக் மேலே இம்ப்ளான்ட் பண்ணிட்டா அவருடைய டாட்டர் உயிரோடு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள், இது உண்மையான கூட இன்னும் நமக்கு தெரியலை. எனக்கு என்ன கேள்வின்னா, அமோடோவால் காட் லைக் சைபாக்ஸை உருவாக்க முடியுது. இஷிக்கியுடைய காமாவையே இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸை அவரால் கிரியேட் பண்ண முடியுது. இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற இஷிக்கியால் அமோடோவுடைய டாட்டரான அகிபிக்கு வந்த வியாதியை குணப்படுத்த முடியலன்னு சொல்கிறது நம்பும்படியே இல்லை. ஸோ கண்டிப்பாக அமோடோவுடைய பிளான் இது கிடையாது. அமோடோவுடைய ட்ரூ கோலும் இது கிடையாது. இதை தாண்டி இவர் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஏதோ ஒரு விஷயத்து மேலே அமோடோ பயங்கர அப்சஸ்டாக இருக்கார். அது எந்த ஒரு விஷயங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். இப்படி ஒரு சமயத்தில் தான் ஷீபாய் ஒட்சுசுகிங்கிற இந்த ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் செய்யப்படுது. பொருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட ஒட்சுசுக்கீஸை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அவங்க எல்லாரிலிருந்தும் இந்த ஷீபாய்ங்கிற ஒட்சுசுக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் மேலே இருக்கார். இவங்க எல்லாருக்கும் மேலே இவருக்கு ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் இருக்குது. இவர் தான் ஒட்சுசுகிஸ்கே ஒரு காட் மாதிரி இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. ஷீபாய் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஸை அடைஞ்சதுக்கு காரணம், இவர் ஏகப்பட்ட சாக்ரா ஃப்ரூட்ஸை சாப்பிட்ருக்காராம். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் இவர் பயங்கரமாக எவால்வ் ஆகியிருக்காரு. ஒரு சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்ணுன்னா அதுக்கு ஒரு பிளானட்டுடைய எனர்ஜி லைஃப் சோர்ஸை டெவலப் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட சாக்ரா ஃப்ரூட்ஸை ஷீபாய் சாப்பிட்ருக்காருன்னு சொல்லும்போது இவர் ஏகப்பட்ட பிளானட்ஸை ஹண்ட் பண்ணியிருப்பாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு பிளானட்ஸுடைய எனர்ஜி தான் ஷீபாய்க்கு இப்படி ஒரு பவர்ஸை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஸ் அடைஞ்ச ஷீபாய் ஒரு கடத்தில் அவருடைய ஃபிசிக்கல் பாடியை விட்டுருப்பார். ஏன்னா இதுக்கு மேலே இவருக்கு அவருடைய ஃபிசிக்கல் பாடி தேவையில்லை. ஏன்னா இவருடைய பவர்ஸை இதுக்கு மேலே அவருடைய ஃபிசிக்கல் பாடி தாங்காது. அதனால் அதை விட்டுட்டு இவர் யூனிவர்ஸ்லேயே இருக்கிற ஹையர் டைமென்ஷனுக்கு போய் செட்டில் ஆகிட்டதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இவருடைய பாடியை இழந்திருப்பார். அதுவும் ஏர்த்தில் இவருடைய பாடி இருந்திருக்கு. இப்போது அமோடோவுக்கு எப்படி ஷீபாயோடைய உடம்பு கிடைச்சதுன்னு பார்ப்போம். பொருட்டோ சீரீஸில் இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரினா அமோடோவுக்கு எப்படி ஷீபாயோடைய பாடி கிடைச்சிது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காரா இடன் ரிசர்ச்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காராங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆர்கனைசேஷன் இல்லை. இவங்க ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். எந்த அளவுக்குன்னா ஒட்டுமொத்த வேர்ல்டு முழுக்க இந்த ஒரு ஆர்கனைசேஷன் விரிவடைஞ்சு இருந்தாங்க. ஒட்டுமொத்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா சீக்ரெட்டான பிளேஸ்லேயும் இந்த ஒரு காராக இருந்தாங்க. இவங்க சும்மா இல்லை, அந்த இடங்களில் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட கேவ்ஸை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட இடங்களை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க.
ஒட்டுமொத்த பூமியே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லும்போது பூமியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த ஒரு காரா அவங்களுடைய ரிசர்ச்சை பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பொருட்டோ சீரீஸ்லேயே யாருக்கும் தெரியாத ஒரு கேவை காட்டியிருப்பாங்க. இதில் நருட்டோ சீரீஸில் நடந்த வாரில் மிச்சம் இருந்த ஒரு சில ஒட்சுகீஸுடைய ரிமைன்ஸ் எல்லாமே இருக்கிறதா பொருட்டோ சீரீஸில் நமக்கு காட்டப்பட்டிருக்கும். இதே மாதிரி தான் ஷீபாயுடைய பாடியும் கண்டுபிடிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஷீபாய் ஒரு கடத்தில் ஏர்த்துக்கு வந்து அங்கே அவர் பயங்கரமாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி பவர்ஸ் அடைஞ்சி அங்கேயே அவருடைய பாடியை சீக்ரெட்டாக விட்டுட்டு போயிருக்கணும். இந்த ஒரு பாடி காராங்கிற இந்த ஒரு ரிசர்ச் டீமுக்கு கிடச்சிருக்கணும். காராங்கிற டீமுடைய சீஃப் சயின்டிஸ்டாக யார் இருக்கார்? கண்டிப்பாக அமடோ தான். ஸோ அமடோக்கு இந்த ஒரு ஷீபாயுடைய பாடி வந்திருக்கணும். இந்த ஒரு ஷீபாயுடைய பாடியை வச்சு தான் அமடோ இப்படி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணியிருக்கணும். நருட்டோ சீரீஸை எப்படி ஆஷிரமா செல்ஸ் ரன் பண்ணுச்சோ அதே மாதிரி பொருட்டோ சீரீஸை கண்டிப்பாக ஷீபாயுடைய செல்ஸ் ரன் பண்ண தான் போகுது. நருட்டோ சீரீஸில் எப்படி நம்ம ஆஷிரமாவை பார்த்தோமோ அதே மாதிரி பொருட்டோ சீரீஸில் ஷீபாய் இருக்க போகிறாரு. ஸோ இப்படி தான் அமடோ ஷீபாயுடைய செல்ஸை வச்சு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது பயங்கரமாக இவருக்கு அவுட்புட்டை கொடுத்துருக்கு. எந்த அளவுக்குன்னா இவருடைய செல்ஸை யார் யாருக்குள்ளெல்லாம் பொறுத்துறாங்களோ அவங்களுக்குள்ள ஷிஞ்சிட்சுன்னு சொல்லப்படுற ஒரு விதமான டெக்னிக் உருவாகுது. எந்த ஒரு டெக்னிக் சாதாரணமான டெக்னிக் இல்லை. இப்போ நருட்டோ சீரீஸில் நம்ம பார்த்தது நிஞ்சிட்சு. இந்த நிஞ்சிட்சு எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ஒரு ஷிஞ்சிட்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு மங்கெக்யோ ஷேரிங்கன் பவர் மாதிரி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான எபிலிட்டிஸ் அவேக் ஆகும். அந்த வகையில் இதை முதல்ல அமடோ டேமனுக்கு கொடுத்துருப்பாரு. டேமனுக்கு என்ன ஒரு எபிலிட்டி கிடைச்சதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரால் ஈஸியாக எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அவரை யாராலையுமே அட்டாக் பண்ண முடியாது. அவரை அட்டாக் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த ஒரு விஷயம் நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படி ஐடாவை எடுத்துக்கிட்டோன்னா ஐடாக்கு இருக்கிற ஷிஞ்சிட்சு ஆம்னிபொட்டன்ஸ். இது காட்ஸுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை யூஸ் பண்ணி ஏர்த்தில் எந்த விஷயத்தை வேணால் மாற்றலாம், எந்த ஹிஸ்ட்ரியை வேணால் மாற்றலாம், யாருடைய கேரக்டரை வேணால் மாற்றலாம். ஒட்டுமொத்த கதையவே அழிச்சிட்டு மறுபடியும் எழுதுகிற மாதிரி ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியவே அழிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் இந்த ஒரு ஆம்னிபொட்டன்ஸ். இது ஐடாக்கு இருக்குது. கோடு எடுத்துக்கிட்டோன்னா இவருக்கு கிளாக்ரிம்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு டெக்னிக் இதுவுமே ஷிஞ்சிட்சுல தான் வருது. இந்த ஒரு டெக்னிக்கை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா ஒபிட்டோவுடைய கமுயுவையும் மினாட்டோவுடைய எஃப்டிஜியவும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான் இது. இந்த டெக்னிக்கில் ஒரு மார்க் ஒன்று வரும். இந்த மார்க்கை எங்கே வேணால் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை யாராலையுமே அழிக்க முடியாது. இந்த ஒரு மார்க்கை யூஸ் பண்ணி ஒபிட்டோ மாதிரி ஈஸியாக கோடால் ட்ராவல் பண்ண முடியும். அப்படியே கவாக்கிக்கு வந்தோன்னா அவர் கோக்குகனை பொசஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு கோக்குகன் யூனிக்கான டைமென்ஷனை கவாக்கிக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பவர்ஸை கொடுக்குறத சீரீஸில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி இவர் உருவாக்கின இந்த ஒரு சைபாக்ஸ்க்கு ஒரு பயங்கரமான பவர்ஸை ஷிஞ்சிட்சு மூலமாக இந்த ஒரு ஷீபாய் செல்ஸ் கொடுத்துருக்கு. இப்படி தான் இவர் பவர்ஃபுல்லான சைபாக்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியாக இருக்கிறது இவருடைய ட்ரூ கோல் தான். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இதை பற்றின ஏகப்பட்ட தேரிஸ் ஆன்லைனில் வளம் வருது. அதெல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஆனால் ஷார்ட்டாக சொல்லணுன்னா அமடோ இப்படி ஷீபாயுடைய செல்ஸ் எடுத்து அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதோடைய பவர்ஸில் பயங்கரமாக அப்சஸ்ட் ஆகியிருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு பவர்ஸை அவர் அச்சீவ் பண்ண நினைக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நருட்டோ சீரிஸ் எடுத்துக்கிட்டால் டான்சோவும் ஒரோச்சிமாருவும் எப்படி ஒரு பவர் அப்சஸ்ட் கேரக்டராக இருப்பாங்களோ எப்படி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உச்சியாசுடைய எபிலிட்டிஸை அடைய நினச்சாங்களோ அதே மாதிரி இவர் ஷீபாயுடைய எபிலிட்டிஸை அடைய நினைக்கலாம். இவரும் ஷீபாய் மாதிரியே வேற ஒரு ரெலமுக்கு போகணும்னு நினைக்கலாம். அந்தளவுக்கு பவர்ஸை அடையிறதுக்காக தான் அமடோ இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு தியரி நடக்குமா? அமடோ ஷீபாய் ஒட்சுசுக்கியாக மாற ஆசைப்படுறாரா? அப்படி இல்லைன்னா அமடோ தான் ஷீபாய் ஒட்சுசுக்கியான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமடோ பற்றின தியரிஸை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.